ஹாய் மக்களே! இன்னைக்கு ஒரு சூப்பரான மேஜிக் க்ரீம் பார்க்கலாமா? இத அப்ளை பண்ண ஒரு நொடியிலேயே உங்க ஹோல் பாடியும் இந்த மாதிரி பிரைட்டா மாறிடுங்க. நீங்க முகத்துக்கு மட்டும் இல்லங்க, ஹோல் பாடிக்குமே இத அப்ளை பண்ணி குளிக்கலாம். உடம்பே நல்லா பாலிஷ் பண்ணது மாரி பளபளன்னு மாறிடும். எக்ஸலன்ட்டான ரிசல்ட் குடுக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்க முகத்துல சுருக்கங்கள் இருந்தாலும் சரி, கண்ண சுத்தி கருவளையம் இருந்தாலும் சரி, கை, கால்கள் அங்கங்க பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி ஒரு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் தருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இத எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்துட்டு வந்துரலாமா? இந்த பாலிஷ் கிரீம நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு வெல்லம் தாங்க எடுத்திருக்கோம். சூப்பரா நம்ம உடம்ப ஃபுல்லாவே பாலிஷ் பண்ண மாதிரி நல்லா பளபளன்னு மாத்துறதுக்கு, இந்த வெல்லத்து கூட ஒரு சில பொருள சேர்த்து நம்ம ரெடி பண்ண போறோம். வாங்க இத எப்படி நான் ப்ரிப்பேர் பண்றது மட்டும் பாருங்க. ஒரு தடவ நீங்க ப்ரிப்பேர் பண்ணி, அப்ளை பண்ணி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, விடவே மாட்டீங்க. எக்ஸலன்ட்டான ரிசல்ட் குடுத்துருக்குங்க. இப்ப நம்ம இந்த வெல்லத்துலருந்து ஒரு 2 ஸ்பூன் வெல்லம் மட்டும் எடுத்து இந்த மாரி நல்லா நுணுக்கிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம நல்லா நுணுக்கிருங்க. நுணுக்குனதுக்கு அப்புறமேட்டு இதில ஒரு முக்கியமான ஒரு ஜூஸ ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ பொறுத்தவரைக்கும் ஒத்துக்காதவங்களுக்கு கூட இந்த ஜூஸ் இந்த மாரி யூஸ் பண்ணும்பொழுது சூப்பரா ஒத்துக்கும். எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் பண்ணாது. அது என்ன அப்டின்னா லெமன் தாங்க. இந்த லெமன் வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் எடுத்து இதில வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீடெல்லாம் எடுத்துட்டு இந்த லெமன் ஜூஸை இதில வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1 ஸ்பூன் ஜூஸையும் உள்ள ஊத்திட்டு நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே நல்லா அந்த வெல்லம் வந்து சூப்பரா கரைஞ்சிருங்க. அந்த வெல்லம் அப்படியே கரைஞ்சி இருக்கட்டும் ஒரு பக்கம். அடுத்து நம்ம ஒரு பேன் ஒண்ணு அடுப்புல வச்சுக்கலாம். இதில வந்து ஒரு பொடி தான் ஆட் பண்ண போறோம். முக்கியமான பொடிய வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். இதில ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது கடலை மாவுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே இன்னும் ஒரு பொடிய நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இத வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டா இந்த கடலை மாவு வந்து நமக்கு ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இன்னும் ஒரு பொடிய இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். 2யும் ஒண்ணா சேர்த்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணக்கூடாது. இது நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கட்டிகள்லாம் இல்லாம நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போறது மஞ்சள் பொடிங்க. நீங்க வந்து ஆ கஸ்தூரி மஞ்சள் தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது நார்மலா குழம்புக்கு யூஸ் பண்ற மஞ்சள் தூளா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ற மஞ்சள் தூள தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எவ்வளவு நம்ம கடலை மாவு எடுக்கிறோமோ, அதே அளவுக்கு இந்த மஞ்சள் தூளையும் எடுத்துக்கலாம். இப்ப இது 2யும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எப்படி ஃப்ரை ஆகணும் அப்படின்னா, பார்க்கறதுக்கு நல்லா ஒரு காஃபி பவுடர் கலருக்கு வரணும். அது வரைக்கும் இத வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க 2மே நல்லா ஒரே மாதிரி ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, எந்த கட்டிகளும் இல்லாம நம்ம சூப்பரா ஃப்ரை பண்ணிட்டோம் பாருங்க. நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா, ஈவனா 2ம் ஒரே மாதிரி நல்லா நமக்கு ஃப்ரை ஆகி வரும். பாருங்க கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வருது. இன்னும் கூட நமக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அடி பிடிச்சிரும். அதனால தான் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்றேன். கொஞ்ச நேரம் விட்டாலும் அப்படியே அடியில பிடிச்சிரும். இப்ப பாருங்க, நல்லா வந்து அனல் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்ப நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாரி கட்டிகளா இருக்கிறதுனால நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்ப பாருங்க, இதனுடைய கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா டார்க் ப்ரவுன் கலர்ல இருக்கு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தத நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இத ரெடி பண்ணி கூட நீங்க பவுல்ல போட்டு வச்சுக்கலாம். எப்பப்ப தேவையோ அப்ப நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு தகுந்த அளவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுவே உங்களுக்கு தாராளமா போதும். ஹோல் பாடிக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இந்த மாரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா பவுடர் மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம இத என்ன பண்றது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வெல்லமும், லெமனும் நல்லா ஊற வச்சிருந்தோம் இல்லையா? பாருங்க அது நல்லா வந்து நமக்கு க்ரீம் மாதிரி வந்துருச்சு பாருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கடலை மாவு பொடியையும், மஞ்சள் பொடியையும் நம்ம இதுக்குள்ள ஃபுல்லாவே ஆட் பண்ணிக்கலாம்.
நான் ஹோல் பாடிக்கும் அப்ளை பண்ணுறதுனால இதை வந்து எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைனா பத்தாது. இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இதில் கலந்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா நம்ம உடம்ப வந்து ப்ளீச் பண்ணி கொடுக்கறதுக்கோ, ஃபேஸை வந்து நல்லா டேர்னெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கோ நம்ம இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஷாம்பு தாங்க. நான் வந்து கிளினிக் ப்ளஸில் ஒரு ₹2 பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த கிளினிக் ப்ளஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் ஒரு பாக்கெட் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா இதில் வந்து கலந்து விட்டுறலாம். அடுத்து இது கூட நம்ம இன்னும் ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா? தண்ணி நம்ம சேர்க்காம நம்ம இது கூட வந்து மில்க் தான் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு மில்க் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. நீங்கள் கேட்கலாம் பால் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பால் இல்லைன்னா வேறு வழி இல்லை அப்படின்றவங்க மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க் இருந்தால் கண்டிப்பாக இதில் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரிசல்ட் தருங்க. அதுக்காக தான் நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், அக்கா இதில் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபேஸுக்கெலாம் அப்ளை பண்ணலாமா, எதுவும் பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக ஆகவே ஆகாது. நல்லா உங்கள் ஃபேஸை வந்து ப்ளீச் பண்ண மாதிரி உங்கள் ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். எப்போவுமே ரெகுலராக இதை வந்து பண்ணக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் தாராளமாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் எந்த தவறுமே கிடையாது. செம்ம சூப்பராக உங்கள் ஹோல் பாடியும் பாலிஷ் பண்ணது மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும். குளிக்க போகிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஹோல் பாடிக்குமே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அப்படியே குளிச்சுட்டு வந்துடுங்க. இந்த ரிசல்ட்டை நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க. அவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டாக இருக்கும். இதை வந்து என் கையில் நான் இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஹோல் பாடிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஃபேஸில், காதில், கழுத்துலலாம் நம்ம செயின் போட்டு அந்த இடம்லாம் ரொம்ப டார்க்காக கருகருன்னு இருக்கும். போகவே போகாது. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்குங்க. அந்த கருமையெல்லாம் அப்படியே ஒரே நொடியில் எடுத்துரும். அதேமாரி கையிலலாம் பார்த்தா ரொம்ப டேன் ஆகி வண்டியெல்லாம் ஓட்டுறதுனால அந்த இடம் மட்டும் கையில் டேன் ஆகிருக்கும், கருகருன்னு இருக்கும். அதேமாரி முட்டியில் கருகருன்னு இருக்கும். ஒரு சிலருக்கு காலில் இந்த குதிங்காலுக்கு மேலே உட்காந்து நம்ம சம்மணம் போட்டு உட்கார்றோம் பார்த்தீங்களா? அப்படி உட்காரும் பொழுது அந்த இடத்துல ஒரு மாதிரி காப்பு காய்ச்ச மாதிரி கருன்னு இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. அந்த இடத்துலலாம் இதை அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடும். பளபளன்னு அடுத்த நொடியே ஆகிடுங்க. இப்போ நான் கையில் பாருங்கள் நல்லா வந்து பேக் மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணிங்கன்னா போதும், அல்லது மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ பாருங்கள் ரிசல்ட்டை. எவ்வளோ சூப்பராக ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு எந்த அளவுக்கு பிரைட் ஆக்கி கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹோல் பாடியும் நல்லா பிரைட்டாக மாறிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கும் எந்த சந்தேகமும் வேணாம். அதேமாரி இதை யூஸ் பண்ணுறதுக்கு யாரும் யோசிக்கவும் வேணாம். தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுக்காக நம்ம பார்லர் போக வேணாம். அதுக்காக 1000, 500 செலவு பண்ண வேணாம். வீட்லேயே இந்த பாலிஷ் வந்து நம்ம ஹோல் பாடிக்குமே பண்ணிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். எல்லாரும் உங்கள பார்த்து கேட்பாங்க, "எதுவும் பாலிஷ் பண்ணீங்களா? ஹோல் பாடியுமே இவ்வளோ பிரைட்டாக பளபளன்னு இருக்குது பார்க்குறதுக்கு" அப்படின்னு கேட்பாங்கங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்கும். பாருங்கள், என் கையிலேயே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்ட்டு. ரைட் ஹேண்ட் பிளாக்காக தெரியுது. ஆனால் லெஃப்ட் ஹேண்டை பாருங்கள், நல்லா பளபளன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல க்ளோ இருக்குது. நல்ல பிரைட்டாகவும் மாறியிருக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒரு லைக் ஒன்று கண்டிப்பாக போட்டுக்கோங்க. வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு.
இது வந்து ஃபேக்கு கிடையாது. 100% உண்மையான பதிவு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.